பார்த்திபன் விஜய்க்கு ஒரு ஐடியா குடுத்துருக்காரு. அது என்னன்னா, பார்த்திபனுடைய ஐடியா என்னன்னா, டாஸ்மாக் கடை இருக்குல்ல, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற சுடுகாடு பக்கத்துல வச்சோம்னா, யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. அவரு எந்த உலகத்துல வாழ்றாருன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இப்போ சுடுகாடை சுத்தி நிறைய வீடு, அப்பார்ட்மெண்ட்டு அண்ட் எலைட் அப்பார்ட்மெண்ட்டு அது எல்லாமே வந்தாச்சு. சுடுகாடு சுற்றியே வந்தாச்சு. நான் பார்த்தீங்கன்னா ஊருக்கு ஒதுக்கு போகிற அந்த சுடுகாடு மட்டும் சொல்லலை. இந்த பெசநகர் ஏரியாவில் இருக்க சுடுகாடு, சென்னை சிட்டியில் இருக்கிற சுடுகாடு எல்லாமே சேர்த்து தான் சொல்கிறேன். ட்ரிங்க்ஸ் அடிக்கிறது ஹெல்த்துக்கு நல்லது கிடையாது. அது மற்றபடி அது பொதுவாக அது ஒரு பெரிய தப்புலாம் கிடையாது. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா இந்த ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு கலாட்டா பண்ணுறாங்க அதெல்லாம் சொல்கிறாங்களே, அதெல்லாம் அவங்களுடைய மைண்ட் செட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏதோ வேணும்கிட்டே அவங்க வன்முறையாக இருக்கணுன்ட்டு அவங்க விரும்புகிறாங்க. அந்த மாதிரி கோமாளிங்க தான் அந்த மாதிரி இப்போ கலாட்டா பண்ணுறது. அவனுங்கள மட்டும் கொஞ்சம் தனியாக டீல் பண்ணாலே போதும். ஏன்னா ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு நம்ம என்ன வேணால் பண்ணலாம், எல்லாமே ட்ரிங்க்ஸ் மேலே பள்ளி போட்டுடலாம் அப்படின்ட்டு ஒரு மைண்ட் செட்டோட இருப்பாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய தப்புன்றது அவங்களுக்கு புரிய வச்சாலே போதும். பார்த்திபன் பார்த்தீங்கன்னா ஏன் சுடுகாடு பக்கத்தில் இந்த டாஸ்மாக் வைக்கணும் அப்படின்னு சொன்னார்னா, இப்போ அந்த சுடுகாடு பார்த்தீங்கன்னா ஒரு மரணம், நிறைய சரக்கு அடித்தா அது ஒரு மரணம். ஸோ இந்த மரணமும் பார்த்தா நம்ம மைண்டில் பார்த்தீங்கன்னா சரக்கு அடிக்கிற மைண்ட் செட்டே போயிடும் அப்படின்ட்டு ஒரு விஷயம் அவர் சைக்காலஜிக்கலாக அவர் சொல்கிறாரு. ஓகே, அது நல்ல விஷயம் தான். பட் ஆனால் இங்கே அந்த மாதிரி இடம்லாம் பெருசாலாம் கிடையாது. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் வீடு வந்துச்சு. எல்லா இடமும் வீடு, எங்கேயுமே காலி கிடையாது. டாஸ்மாக் வேணும்னா ஸ்கூல் காலேஜஸ் பக்கத்தில் வேணால் வைக்காமல் இருக்கிறது, ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் வைக்காமல் இருக்கிறது வேணால் அது வேணால் பண்ண முடியும். பட் மற்றதெல்லாம் பண்ணுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம்.